பிரியமானவர்களே, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் வெற்றியாய் வாழ தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வெற்றியின் ரகசியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் தோல்வியை குறித்து தளர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பி நிச்சயமாகவே உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தும் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். ஒரு அற்புதமான வசனத்தை தானியேலின் புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் வெறுமையாய் எழுதவில்லை. தரியுவின் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். தானியேல் காலத்தில் ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றமின்றி முன்னேற்றம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தரியுவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது, கோரேசின் காலத்திலும் ஜெயமாயிருந்தது. என்ன ரகசியம்? தானியேலின் ஜெப வாழ்க்கையா? எத்தனையோ பேர் ஜெபித்தார்கள். தானியேலின் பிரதிஷ்டையா? எத்தனையோ பேர் பிரதிஷ்டையோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு வசனம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது, பிரியமான புருஷனாகிய தானியேலே. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தார். அதுதான் அவர் வாழ்க்கையில் அவரை உயர்வுக்கு நேராய் அழைத்து சென்றது. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சொன்னார் என்று. இன்றைக்கு உலகத்தில் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிற மனிதர்களை நோக்கி பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை மாத்திரம்தான் அவர்கள் தங்கள் நோக்கத்தில் பிரதான நோக்கமாய் கொள்ளுவார்கள். மனுஷனை பிரியப்படுத்துவதெல்லாம் அவர்களுக்கு அற்பக்காரியமாக இருக்கும். தேவனை நேசிக்கிறவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுக்கு சித்தமா, இது தேவனுக்கு விருப்பமா என்று தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய பிரியத்தையும் மாத்திரம் நோக்கி பார்ப்பார்கள். என் அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையில் நண்பர்களை பிரியப்படுத்துவதற்கே உன் நேரம், உன் பணம், உன்னுடைய தாளந்து, உன்னுடைய திறமைகள் எல்லாம் போகிறது. முடிவு என்ன என்று பார்த்தால் ஒன்றுமில்லை, வெறுமை. நண்பர்கள் உன்னை விட்டு போய்விட்டார்கள், உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகி விட்டார்கள். ஆனால் இந்த ஒரு ஆண்டவர் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் தோல்விக்கு காரணமே நான் மனுஷனை பிரியப்படுத்த நினைத்தேன். அதுதான், மனுஷனுக்கு பிரியமாய் வாழ விரும்பினேன், மனுஷர்களுக்கு பிரியமாய் பேசினேன், மனுஷர்களுக்கு பிரியமானதே எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் உமக்கு பிரியமானதை நான் செய்ய மறந்து விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பார். தரியுவின் காலத்திலும் கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்கள் காரியம் புயல் வந்தாலும், அலை மோதினாலும், பிரச்சனைகள் வந்தாலும், மனிதர்கள் மாறினாலும் ஜெயமாயிருக்கும். ஒரே ஒரு ரகசியம், தேவனுக்கு பிரியமாய் வாழ பழகுங்கள். சவுல் மனம் திரும்பிய உடனே ஆண்டவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது கேட்ட முதல் கேள்வி, என் சித்தம் அல்ல உம் சித்தம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். சித்தம் செய்யுங்கள், பிரியமானதை நடப்பியுங்கள், கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல தேவனே, தரியுவின் காலத்திலும் கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கு விசேஷமாய் என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த பிள்ளைகளின் காரியங்கள் ஜெயமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் மனிதனை பிரியப்படுத்தாதபடி தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாலிப மகனுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தில் கேளிக்கைகள், விருப்பமானவைகள், எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. அதிலெல்லாம் மனதை செலுத்தாமல் தேவனை பிரியப்படுத்த உடைய பிள்ளைகள் தீர்மானிக்க உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் ஜெயமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், உன் காரியமும் ஜெயமாக இருக்கும், ஆனால் நீ என்னை பிரியப்படுத்த வேண்டும். யாரையும் பிரியப்படுத்த நினைக்காதீர்கள். ஆண்டவரை பிரியப்படுத்துவது மாத்திரம் வாழ்வின் நோக்கமாக இருக்கும் பொழுது உங்கள் காரியம் நிச்சயமாய் ஜெயமாக இருக்கும், உங்கள் வாழ்வு வெற்றியாயிருக்கும். இந்த நினைவோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.